ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். அடடா! இத சுத்தமா எதிர்பார்க்கல. நான் சும்மா கெஸ்ல தான் சொன்னேன். புது கடை ஏதாவது ஓப்பன் பண்ண போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கத்திரிக்கோலோட நம்ம மீனா இருந்தாங்க. அந்த லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கடை மாதிரி இல்ல. வேற ஏதோ லொக்கேஷன் மாரி தான் இருந்துச்சு. அதுக்கேத்த மாதிரியே நம்ம முத்து வந்து ஸ்ருதிய அசிங்கப்படுத்தினத வந்து மனசுல வச்சுக்கிட்டு, பக்காவா பிளான் பண்ணி இந்த கடைய வந்து திறந்துட்டாரு. உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. தன்னோட மனைவிக்கும் ஒரு வேலை வேணும். யாரும் அவங்கள வந்து கேவலமா பேசக்கூடாது அப்படின்னு மனைவியோட பக்கம் வந்து ஸ்டாண்ட் பண்ணி நின்னதெல்லாம் ரொம்பவே சூப்பர். அதுலயும் அவங்க அம்மாவோட பேர வச்சது அதுதான் பயங்கர ஹைலைட்டு. பூக்கடைக்கு என்னோட பேர வச்சிருக்காங்களே! அப்படிங்கிற மாரி அவங்களோட எக்ஸ்பிரஷன் இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சீன்ஸ்ல பார்த்தா தெரியும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் விட ஹைலைட்டு ஸ்ருதி கையால வந்து திறக்கிறது. அவர் வந்து அசிங்கப்படுத்துற மாரி ஸ்ருதிய வந்து திறக்க வைக்கிறாரு. ஆனா, ஸ்ருதி வந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல மனசோட தான் அந்த காச வந்து குடுத்தாங்க. பாவம் மீனா அப்படின்ற ஒரு எண்ணத்துல. ஆனா, இங்க முத்து வந்து அவங்கள இன்சல்ட் பண்ற மாரியே தான் பண்ணிட்டுருந்தாரு. அந்த கடைய திறக்க சொல்றது. அதே மாரி இன்னொரு பக்கம் வந்து 2500 கவர்ல போட்டு காச குடுத்து, அ மீனா கையாலேயே குடுன்னு சொல்லி, "இதுல 2500 பணம் இருக்கு. உன் பொண்டாட்டிய வச்சுக்க சொல்லு ரவி" அப்படின்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சா தான் இருந்துச்சு. அ நல்ல பொண்ணு. அவங்கள புரிஞ்சுக்காம நம்ம முத்து வந்து இப்படி செய்றாரே அப்படிங்கிற மாரி. மீனா ஹர்ட் ஆயிட்டாங்க இல்லையா? அதனால அவரு செய்றாரு. மனைவிக்கு சப்போர்ட்டா நிக்கிறாரு அப்படின்றத தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த இடத்துல உண்மையிலேயே ஸ்ருதியும் வந்து ஹர்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா நல்லது பண்ண போக அவங்களுக்கே வந்துருச்சே அப்படின்ட்டு. அப்கமிங் மீனா கடையில ரொம்பவே பிஸியா இருக்க போறாங்க. மாமியார் தான் அடுத்தடுத்து வேலைகள்லாம் செய்ய வேண்டியிருக்கும்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு விஜயா மூஞ்சி தான் கொஞ்சம் வேகுது. மத்தபடி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்காங்க. மீனாவுக்கு டபுள், ட்ரிபிள் மடங்கு ஹேப்பி. அவங்க ஃபேஸ்லயே தெரிஞ்சது அந்த சந்தோஷம் என்னன்ட்டு.